persistent genital arousal disorder, சுருக்கமாக பிஜிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேரான நரம்பியல் மற்றும் இரத்த நாளம் சார்ந்த டிசார்டர். உலகத்தில் இருக்கிற ஒரு 2-3 பெண்கள் தங்களாகவே முன்வந்து தங்களுக்கு இப்படி ஒரு உடல் உபாதை இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த பெண்களுக்கு அடிக்கடி ஆர்கசம் வருமா. ஆர்கசம் வரதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா, என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணும். பார்ட்னர் கூட ப்ரைவேட்டாக இருக்கும்போது உச்சமடைவதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இந்த பெண்களுக்கு இயற்கையாகவே யாரோட ஸ்பரிசம் இல்லைனா கூட இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 50க்கும் மேற்பட்ட ஆர்கசம் வருமா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த ஒரு டிசார்டர் அவங்களுக்கு வரம் இல்லை, அவங்க வாங்கி வந்த மிகப்பெரிய சாபம்னு சொல்லணும். சாப்பிட முடியாது, வேலை பார்க்க முடியாது, நண்பர்கள் கூட ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்க முடியாது. எந்த நேரத்தில் ஆர்கசம் வரும்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களால இதை கட்டுப்படுத்த முடியாது. யோசிச்சு பாருங்கள், இவங்களோட இந்த உடல் உபாதையை தெரிஞ்ச நண்பர்கள் இவங்க கிட்ட சகஜமாக பேசியிருக்கும்போது திடீர்னு ஆர்கசம் வந்தால் அது அந்த பெண்ணோட முகபாவனையிலேயே தெரிஞ்சிடும். அது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி மங்களவாரம் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பார்க்குறதா இருந்தால் அது வாட்ச் பண்ணுங்கள். அதோட வயலின் தீம் மியூசிக் வந்து கூட ஒரு பயங்கர ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் கதாநாயகிக்கு இருந்த நோயும் இந்த பிஜிஏடி டிசார்டரும் ஒன்றான்னு கேட்டால் இல்லை. பிஜிஏடி அப்படின்றது ஒரு உடல் சார்ந்த நரம்பியல் கோளாறு. ஆனால் மங்களவாரம் அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயகி இருந்தது நிம்ஃபோமேனியா. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ஹைப்பர் செக்ஷுவல் டிசார்டர், கட்டுப்படுத்த முடியாத மிதமிஞ்சிய பாலியல் கோளாறு. ஹைப்பர் செக்ஷுவல் என்பது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர். அண்ட் இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோபமைன் மற்றும் செரோட்டோனின் மூளையில் சமசீரான நிலையில் இல்லாமல் போனால் இந்த ஹைப்பர் செக்ஷுவல் டிசார்டர் வரலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சிகள் அல்லது இருக்கிற கடுமையான டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி கூட இந்த ஹைப்பர் செக்ஷுவல் டிசார்டருக்கு காரணமாக அமையும். பொண்ணுக்கு இந்த டிசார்டர் வந்தால் அதை நிம்ஃபோமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆணுக்கு இந்த டிசார்டர் வந்தால் சத்ரியாசிஸ் அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க. நிம்ஃபோமேனியாக் அண்ட் சத்ரியாசிஸ் இதோட உக்ரம் எப்படி இருக்கும்னு வர ரிவ்யூவில் சொல்கிறேன். ஷேம் அண்ட் நிம்ஃபோமேனியாக் கமிங் சூன்.